வணக்கம் மக்களே. இன்றைக்கி பாவக்காய் பொரியல் அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொரியல் ஃப்ரை இது ஃப்ரைனா வச்சுப்போம். பாவக்காய் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க. எதுக்காகனாக்கா பெருசாக கட் பண்ணோம்னாக்கா அது அந்த மசாலா ஒட்டினாக்கா ரொம்ப கசப்பாக இருக்கும். பொடி பொடியாக ஈஸியாக மசாலா ஒட்டிடும். ஸோ அதனால தான். பட் மசாலாலாம் ரொம்ப போடப்படுது. இது சிம்பிளாக ரொம்ப பேசிக்காக செய்கிற மாதிரி செய்யப்போம். ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இதுவாக கூட நல்ல கட்டியாக மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் அதை வச்சு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு சொல்கிறேன். வெறும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நான் கல்லை யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யூஸ் பண்ணிங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுங்க. இப்போது நல்ல கடாய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம வேறு என்னென்ன சேர்க்க போகிறோம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாவக்காய், சுரக்காய், வாழைத்தண்டு இது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு டைமாக சேர்த்துங்க. ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது அது. ஸோ அடுத்தது வாங்க நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா காஞ்சிடுச்சிங்களா. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ப்ளஸ் சீரகம் இதை போட்டு நல்லா பொரிக்கிறோம். எண்ணெய் காஞ்சி நல்லா பொரியுது. இதுவாக கூட அடுத்தது வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடும். அவ்வளோதாங்க. வேறு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. இவ்வளோ தான். இது நல்லா போட்டு அந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பும் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். அது நல்லா ஓரளவுக்கு வரும்பொழுது இதை தான் பாவக்காய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ அது எண்ணெயில் நல்லா வறுப்படுது. இந்த முழுசாக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போடுறதுக்கு பதில் நம்ம லைட்டாக வெறும் எண்ணெயில் வறுத்துட்டு அதை லைட்டாக ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு வறுத்து எடுத்து அதை மிக்ஸில் ஒன்றும் பதிமாக அரைச்சி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பாவக்காய் பொடி பொடிசாக கட் பண்ணது அதை கொட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இதை லைட்டாக அப்படியே கிளறி விடுவோம். கிளறிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுவோம். அந்த ஆயிலில் ஃபுல்லாக ஒரு வாட்டி கிளறிடுவோம். நல்லா கிளறிட்டோம்னாக்கா அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃபஸ்ட்டு மூடி வச்சுருவோம். அதுலேருந்து தண்ணி அப்படியே இறங்குறதுக்கப்புறமா அது மறுபடியும் அப்படியே திக்காக சுண்ட ஆரம்பிக்கும். அப்படியே வறுபட ஆரம்பிக்கும். வாங்க இப்போ மூடி வச்சிடலாம். நான் எதுக்காக கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பும் நல்லா கொஞ்சம் தனியாக ஒரு கடாயில் வறுத்து எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சிங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப நாள் கூட கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். அதை இந்த மாதிரி காய் பொரியல் மேலாம் நம்ம தூவி விட்டோம்னாக்கா அது மசாலா போல் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ இந்த பாவக்காய் பார்த்திங்களா ஓரளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதே கூட இந்த கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு பொடியாக போட்டு வச்சு தூவினோம்னாக்கா அது ஃபுல்லாக அது மேலே ஒட்டிக்கும். இப்போ நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கிறதால அது தனியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்போ பாவக்காய் டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியும், அந்த டேஸ்ட் தனியாக தெரியும். அதனால் நிறைய பேர் அதை ஐயோ கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொடி வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை திறந்துட்டு கிளறி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகேங்களா. மஞ்சத்தூள் ரொம்ப நல்லது. ஆனால் பேக்கெட் மஞ்சத்தூள் கிடையாது. மோஸ்ட்லி வீட்டிலேருந்து அரைக்கணும். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நல்லா பியூராக அரைச்சி தருவாங்களே அந்த மாதிரி மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் ஏன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டுருங்க. இப்போ உப்பு போட்டோன்னே அது இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுது. அது எல்லாமே இப்போ சுண்ட ஆரம்பிக்குது. இப்போ தனியாக அந்த இது மட்டும் நல்லா வறுப்படுது. அவ்வளோதான். இது அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைப்போம். இதில் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பூண்டு இருந்தால் பூண்டு லைட்டாக தட்டி போட்டிங்க தாளிக்கும் போது. அப்படி இல்லைனாக்கா காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா ஒன்றும் 10 கிழிச்சு போட்டுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் தாளிச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இது நான் ஒரு காய் பொரியல்ன்றதை விட இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ எனக்கு இது ஓகே, டேஸ்ட் வைஸாக நல்லாயிருக்கும். நல்லா இதை கிளறி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் இல்லை. இது நல்ல அந்த க்ரீனாக இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற ஆரம்பிக்கும். பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் எப்பவுமே அது வதங்கி அடுத்தது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம இறக்க போகிறோம்னா அந்த டைமில் தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டீங்கன்னா தீ ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கருகுன ஸ்மெல் வரும். அந்த டேஸ்ட்டை ஒரு மாதிரி கெட்டு போயிடும். இப்போ நான் மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக சேர்த்துங்க மிளகாத்தூள், முன்னாடியே சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுறோம், வறுத்துட்டே இருக்கோம். பாருங்கள். முக்கியமாக எதுக்கு இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன்னாக்கா, எனக்கு என்னோட அனுபவத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய ப்ராப்ளங்களை நான் எனக்குன்னு இல்லை, என் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சந்திச்சேன், நானும் சந்திச்சேன் மெடிக்கல் ரீதியாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அந்த ஃபுட்டு நம்ம எடுக்காமல் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடும். ஆனால் ஒரு ஸ்டேஜ் அந்த வயசை தாண்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நம்ம எதிர்பார்க்காம ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது காய்கறியெல்லாம் இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது. இந்த டைமில் நம்ம அதை வாங்கி சாப்பிட்டு அதனால் பயனடிச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள். இப்போ இன்னொரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சுண்டி தண்ணியெல்லாம் இதுவாகிட்டு இப்போ பாருங்கள் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் கருப்பாக மாற மாதிரி வந்துச்சு. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நல்லா இது க்ளீன் பண்ணிங்க. லாஸ்ட்டாக இப்போ இறக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் இறக்க போகிறோம்னா லைட்டாக மசாலா தேவை. ஸோ அதனால் கரம் மசாலா லைட்டாக தூவிக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். காலம் அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலையும் மசாலா கேட்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, வெறும் சிம்பிள். இப்போ பார்த்தீங்களா அந்த பாவக்காய் எப்படி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு இதுவே கூட அந்த கெட்டி சாம்பார் மிளகா கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு இதை வச்சுங்க. கூட இந்த மிளகா வறுப்பாங்க தெரியுங்களா, காஞ்ச மிளகா மோர் மிளகாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வறுத்துட்டு அது ஒரு 2 வச்சுட்டு இதையும் சைடில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சின்னதெல்லாம் எனக்கு எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் செய்வாங்க. எனக்கு அப்போதுலேருந்து இந்த காய்கறி நிறையா சாப்பிடணும்னு ஆசை எனக்கு. ஸோ இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அழகாக இந்த காய்கறியை சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற நல்ல ஒரு எனர்ஜி, அது சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் இப்போ வறுக்க அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுதான் நல்ல ஸ்டேஜ். இதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இறக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதை நான் எதுவுமே இல்லாமல் சாப்பிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். ஒரு விஷயம், அடுத்த வீடியோவில் முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல், அதாவது பெரட்டுறது ஒரு தண்ணி விடாமல் செய்ய போகிறோம். பார்க்க மறந்துடாதீங்க.